நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? மூவி பார்க்க. என்ன மூவி அனு நம்ம பார்க்க போறது? கருப்பு. எஸ், நாங்க இப்போ கருப்பு மூவி பார்க்க போயிட்டு இருக்கோம். வரீங்களா எல்லாரும் பார்க்க போலாம்? யாரெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாரும் லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் மூவி பாத்துருக்கீங்களோ அவங்க எல்லாம் லைக் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபும். ஆமா, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இதே மாதிரி நாங்க டெய்லி vlogs போட்டுட்டே இருப்போம். பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்க வீடியோ நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும். நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நீங்க பார்த்தா தெரியும், நியர்லி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்கும். நம்ம இங்க இருந்து நம்ம இனி போய் ரீச் ஆகிறதுக்குள்ள எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் போயிடும். 7 o'clock வந்து மூவி ஸ்டார்டிங் டைம். பட் இப்பயே ஆல்ரெடி 7:03 ஆயிடுச்சு. பாப்போம். நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க பாருங்க, மேக்ஸிமம் இந்த டைம்ல கொஞ்சம் இருட்டி இருக்கும். பட் குஜராத்ல பாத்தீங்கன்னா இப்போ கூட 5 o'clock 5:30 அந்த மாதிரி தான் கிளைமேட் இருக்கும். இன்னும் சன் செட் கூட ஆகல. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படின்னா கரெக்டா 6 o'clock எல்லாம் சன் செட் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா இங்க சன் செட் இதுவரை ஆகல. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சன் இன்னும் மேலதான் இருக்கு. நம்ம அப்படியே போயிட்டே அதெல்லாம் நேச்சுரல் ப்ராசஸ், நிறுத்த முடியாது. தும்மல் வந்தா தும்மிதான் ஆகும். சரி, நான் இங்க வேலைக்கு போயிருந்தேன். வேலைக்கு போயிட்டு டைரக்டா இப்ப எங்க போறதா இருக்குன்னா வீட்டுக்கு வந்துட்டு உடனே கிளம்பியாச்சு பிள்ளைங்களையும் கூட்டிட்டு. ஆக்சுவலா இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, அன்எக்ஸ்பெக்டடா நாங்க வந்து போறது மூவிக்கு போறது. எங்க குஜராத்ல வந்து ஒரே ஒரு ஷோ தான், ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷோ தான் நடக்கும். அதுக்குதான் நாங்க இல்ல ஒரே ஒரு ஷோ தான். ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ஷோ தான். சம்டைம்ஸ் வந்து 2 days போடுவாங்க, சம்டைம்ஸ் வந்து ஒரே ஒரு ஷோ மட்டும் போடுவாங்க. தமிழ் ஷோ பார்க்கறது ரொம்ப ரேரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நாங்க தமிழ் ஷோ பார்க்க போறோம், அதுவும் கருப்பு மூவி பார்க்க போறோம். நம்ம தியேட்டர் நேம் என்னன்னா தரியாலால் மல்டிப்ளெக்ஸ். அங்க நம்ம ஊர் மாதிரி தான், பட் ஆனா இன்னும் கொஞ்சம் என்ன ஏசி அந்த மைக் செட்டிங் எல்லாம் பார்க்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். நமக்கு அங்க இருக்கும் போதே ஐயோ நம்ம என்னமோ இந்த ஃப்ரீசர்ல இருப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். யாராவது எப்பயாவது குஜராத் வந்தீங்கன்னா சொல்லுங்க, ஓகேவா? இந்த மாதிரி தியேட்டர்ல போய் நீங்க தமிழ் மூவிஸ் பார்க்கணும்னா பார்க்கலாம். ஃப்ரீசர்ல இருக்கிற மாதிரி ரொம்ப ஜில்லுனா இருக்கும். இங்க தமிழ் பீப்புள் வந்து அவ்வளோ இருக்க மாட்டாங்க, ரேர் தான். ஒரு நம்ம பார்க்கலாம், ஒரு அரௌண்ட் 40 ஃபேமிலி பக்கம் வந்து தமிழ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதுக்கு மேல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணனும்னா சான்ஸ் இல்ல. இங்க வெக்கேஷன் டைம் கூட எல்லாம் ஊருக்கும் போயிருக்க சான்சஸ் உண்டு. ஊருக்கு போறேன்னா எல்லாரையும் பார்க்கலாம் ஒரே இடத்துல வச்சு. பட் ஆனா இப்ப வெக்கேஷன்ங்கிறதுனால, சம்மர் வெக்கேஷன்ங்கிறதுனால பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு அவங்கவுங்க ஊருக்கு போயிருப்பாங்க. நமக்கு தான் சான்ஸ் இல்ல, குடுப்பனே இல்ல. இங்க வந்து நம்ம மேக்ஸிமம் பாக்குறது என்னவா இருக்கும்னா டிராஃபிக்கும் கூட. இப்போ என்ன டிராஃபிக்ல தான் நம்ம மாட்டிட்டு நிக்கிறோம். ஆக்சுவலா 7 ஆயாச்சு. டைம் பாருங்க 7 PM. பட் ஆனா வெளியில பாருங்க இது 7 o'clock மாதிரியா இருக்கு. மார்னிங் 7 o'clock. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அந்த பிரைட்னஸோட இருக்கு கிளைமேட். இந்த ஃபுல் வெஹிக்கிள் வந்து எப்படி போகும்னா இந்த மாதிரி கண்டெய்னர், லாரி இப்படிதான் பார்க்கலாம் நீங்க. நம்ம காரை காட்டிலும் ஆக்சுவலா இங்க வந்து என்னன்னா டைல்ஸ் ஃபேக்டரி இல்ல. ஸோ மேக்ஸிமம் இந்த டைமுக்கு வந்து ஃபுல்லா ரோட் டிராஃபிக்ல தான் இருக்கும். நம்ம போகணும் ஒரு இடத்துக்கு டைமுக்குன்னு நினைச்சா நடக்காது. நம்ம போறது இப்ப ஃபுல் ஸ்பீட்ல போறோம். நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம்னு. நம்ம ஆக்சுவலா டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம் ஆன்லைன்லயே. இனி ரீச் ஆகணும்னு பாக்குறோம், பட் சான்ஸ் இல்ல. மேக்ஸிமம் ஃபுல் டிராஃபிக்கா இருந்து 7:12 இங்கே ஆயிடுச்சு. நாங்க இப்ப வேற ரோட் பிடிச்சு தான் இப்ப போயிட்டு இருக்கோம். அதுவும் கீழே நம்ம போகணும்னா பிரிட்ஜுக்கு கீழே போகணும்னா பயங்கர டிராஃபிக்கா இருக்கு. இதுல யார் இடையில வர என்ன பண்றாங்கன்னு தெரியாது.
ஒரு மூவி பார்க்கறதுக்கு வேண்டி இவ்வளோ வேகமா போறோம். ப்ரீ புக்கிங் பண்ணதுனால இந்த அங்க போய் நீ நிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் ஆனா நம்ம டைமுக்கு போகலன்னா எனிஹவ் அரை மணி நேரம் உள்ள ஷோ வந்து முடியும். நம்ம டிக்கெட் வந்து அட்வான்ஸ்லயே புக் பண்ணியிருந்தோம். டிக்கெட் எல்லாம் அட்வான்ஸ்லயே புக் பண்ணியிருந்தோம். நீ பார்க்கலாம் கரெக்டா எத்தனை மணிக்கு போய் நாங்க ரீச் ஆகுறோம்னு உங்களுக்கு சொல்றோம். இப்போ ஆக்சுவலா 7:13 ஆயிடுச்சு. 7:13 ஆயிடுச்சு. டைம் காமிச்சிடு. 7:13 நீங்க பார்த்தாலே தெரியும். நீ உட்கார, நீ பேக்ல தெரியல பாப்பைக்கு. இந்த ஊர்ல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் முன்னாடி போகணும். அதனால ஒரு வண்டிக்கு இடையில ஒரு வண்டின்னு சொல்லிட்டு எல்லாமே இடையில வந்து நின்று ஃபுல் டிராஃபிக்ல தான் மேக்ஸ் டு மேக்ஸ் இருக்கும். பார்ப்போம் இன்னைக்கு நம்ம கரெக்டா அட்லீஸ்ட் 7:30க்காவது போய் ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாங்க அங்க ரீச் ஆயிட்டு உங்களுக்கு சொல்றோம். நாங்க இப்போ வந்துட்டோம். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 7 o'clock ஷோ and half an hour லேட். அதனால அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே முடிஞ்சிருக்கு. ஆமா, half an hour லேட். சரி சீக்கிரம் டிக்கெட் வாங்கிடுவோம். भैया वो जो भी करके बुकिंग था. ठीक, थैंक यू. சரி டிக்கெட் வாங்கிட்டோம். இனி உள்ளாடி போகிறோம். செக்கிங். சரி இனி லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கோம். லிஃப்ட் மேலே போகுது. டிக்கெட் வந்துடுச்சு. சரி வாங்க சீக்கிரம் வாங்க லேட் ஆயிடுச்சு. இனி என்ட்ரி ஆக போகிறோம். இதான் கேன்டீன். ஷோ உள்ளாடி போக போகிறோம். இப்போ இன்டர்வெலுக்கு வெளியே வந்திருக்கோம். வெளியே ஏதாவது நாஸ்தா சாப்பிடலாம். என்ன சாப்பிடணும்? என்ன சாப்பிடுறீங்க? சரி நீ நாஸ்தா சாப்பிடுவோம். என்ன வாங்கியிருக்கீங்க? பாப்கார்ன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அனு நீங்கள் ஆன்விட் நீங்கள் என்ன? ஓ பாப்கார்ன் மட்டும். சரி இனி மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்கள் உள்ளே போகிறோம். பார்ப்போம் முடிச்சுட்டு என்னென்னு மூவி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன். படம் முடிஞ்சு we are going home. இப்போ நாங்கள் வீட்டில் வந்தாச்சு. சரி நல்ல மூவி எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. என்ன பண்ணுறீங்க நீ? இப்போ டின்னர் பண்ணனும். ஓ எஸ், ரொம்ப லேட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 11 o'clock. ஸோ சரி நீ சாப்பாடு உண்டாக்குறதுக்கு டைம் இல்லை. மேடம் ரொம்ப டயர்டா? சரி என்ஜாய் பண்ணது கூட கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு வந்தோம் சாப்பாடு. ரீசன் வேற ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா இங்க வந்து சமைச்சு சாப்பிட்டு தூங்குறதுக்குள்ள எப்படியும் 2 o'clock ஆயிடும். பெட்டர் அதுக்கு வாங்கிட்டே வந்தலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. சரி இனி நாங்க சாப்பிடுவோம். ஃபுட்டு பார்சல் வந்திருக்கு. நீ சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும். ஓகே பை பாய். அடுத்த vlogல பார்க்கலாம்.
அனி அனு பை குட் நைட் பாய். அடுத்த vlogல பார்க்கலாம். பை பை. பை பை. அன்விட்டேங்க. சார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. எங்க தரப்புல எல்லாருக்கும் பாய் பாய்.